ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயமும் தேங்காயும் வச்சு ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதோடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இதோடவே காரத்துக்கு ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ துருகிய தேங்காய் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயோட கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு இதை நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான சின்ன வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.